இலங்கை அறிவிப்பாளர்கள் எனக்கு இப்போ நேரடி பரிச்சயம் BH அப்துல் ஹமீது என்னை நேரடியாக சந்திக்க வைத்தார்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு. முதல் மரியாதைன்னு ஒரு நிகழ்ச்சி தொடங்கி அந்த இந்திய தொலைக்காட்சியில் என்னையும் BH அப்துல் ஹமீதையும் சந்தித்து 1 மணி நேர நிகழ்ச்சி 2 பேரையும் உரையாட வைத்து எடுத்தார்கள். அப்போது இது போன்ற கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம். அதனால் இலங்கை வானொலி அறிவிப்புங்கிறது ரொம்ப இயல்பானதுங்கிறது உண்மை. இப்போ எங்களுக்கு என்னென்னா அந்த இப்போ வானொலியில் 3 விதமாக குரலை பயன்படுத்த சொல்லி பயிற்சி கொடுத்துருக்கிறார்கள். வானொலியில் குரலை மட்டுமே உபயோகப்படுத்துகிறவர்கள் 3 விதமாக பண்ணலாம்னு சொல்லி, அதாவது ஒன்று அறிவிப்பு, விவரிப்பு, நடிப்புன்னு சொல்கிறது. அனௌன்ஸ்மெண்ட், ஆக்டிங், நடுவில் நேரேஷன் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அறிவிப்புன்னு வரும்பொழுது ஒன்றை அறிவிக்கும் பொழுது என்னுடைய அபிப்பிராயம் என்னங்கிறது தெரியக்கூடாது. ஒரு அறிவிப்பாளருடைய தகப்பனார் அமைச்சர்னு வைங்களேன், அந்த அமைச்சர் அன்று காலையில் கொல்லப்பட்டிருக்கிறார்னு வச்சுக்கோங்க, சுட்டு கொல்லப்பட்டார். அந்த செய்தியை அந்த அமைச்சருடைய மகன் அறிவிப்பாளராக இருந்து வாசிக்கிறார். அவர் அழக்கூடாது. அதாவது சுட்டு கொல்லப்பட்டு தன்னுடைய தந்தைங்கிற உணர்வு ஒரு முகத்தில் தெரியக்கூடாது. அந்த அறிவிப்புல தன்னுடைய ஈடுபாடு, தன்னுடைய அபிப்பிராயம், அல்லது 2 நாடுகளுக்கு இடையே போர், அதில் அதை பற்றி அறிவிக்கிறோம், நாம எந்த நாட்டுக்கு சார்போ அல்லது அதுக்கு ஆதரவாளனா இல்லையா அப்படிங்கிறது தெரியக்கூடாது. இப்போ பீகார்ல வெள்ளம்னு படிக்கிறோம், வெள்ளம் வந்துட்டுதுங்கிறது நம்ம அழுதுகிட்டே படிக்கக்கூடாது. விவசாய அறிவிப்பில் ஒரு பூச்சி விழுந்துட்டுது, அந்த பூச்சிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம சோகத்தை காட்டக்கூடாது. இது அறிவிப்பில் உள்ளது. நடிப்பில் நானாக இருக்கிறது இல்லை. கம்ப்ளீட்டாக நான் வீரபாண்டிய கட்டபொம்மன்னா அது கட்டபொம்மனாவே மாறிடுறோம். இது 2க்கும் இடைப்பட்டது விவரிப்புங்கிற இதில் கொண்டு வராங்க. விவரிப்பு என்னென்னா, இப்போ கிரிக்கெட் கமெண்ட்ரி, அப்போ லேசாக உற்சாகத்தை காட்டலாம் ஒரு உற்சாகமான நேரங்களில், அல்லது ஒரு பெரிய தலைவர் இறந்துட்டார், அதுக்கு நேர்முக வர்ணனை கொடுக்குறோம். இப்போ நான் எம்ஜிஆர் இறந்த பொழுது நான் நேரடி வர்ணனை கொடுத்தேன். அந்த கடைசியாக அந்த அடக்கம் பண்ணுகிற இடத்துல நான் இருந்தேன். அது மாதிரி வர்ணனை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் அந்த சோகமும் இழையோடணும், அதில் நம்முடைய உணர்வையும் காட்டணும் இல்லையா. சுத்தமாக அறிவிப்பு மாதிரி எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால 3 வகையை பிரித்து இந்த குரலை வெளிப்படுத்தும்படியாக எங்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். அதனுடைய விளைவு தான் என்னன்னா, பல இடங்கள்ல நாங்கள் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியே சொல்ல ஆரம்பித்தோம். அதுதான் நீங்க கேட்ட கேள்வி. அதனால இப்போ இலங்கை வானொலியில் அப்படி இல்லை. அந்த இது மாதிரியான பிரிவுல உற்சாகமா நீங்க என்ன நினைக்கிறீர்களோ உற்சாகமா சொல்லலாம். அதுதான் கேட்பதற்கும் சுவாரஸ்யமா இருக்கும். இது இந்த பயம் எங்களுக்கு இருந்தது ஆரம்பத்துல. ஆனா எங்களுக்கு வருகிற விளம்பர வருவாய் குறையல. அது என்னன்னு காரணம்னு பார்த்தா, ஒரு புள்ளி விவரம் சேகரித்தார்கள் இந்தியாவில். அதாவது ஊடகங்கள் எந்த அளவுக்கு மக்களை சென்று அடைகின்றனன்னு சொல்லி, பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி. இதில் ரொம்ப புகழ்பெற்ற மீடியா, பாப்புலர் மீடியாங்கிறது தொலைக்காட்சி. ஆனால் அதிகமாக ரீச் ஆகிறது ரேடியோங்கிறது அந்த முடிவு. பாப்புலாரிட்டிக்கும் அதிகமாக ரீச் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இல்லாமல் இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு விளம்பரத்தை தொலைக்காட்சியில் கொடுக்கும் பொழுது அந்த தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களுக்கு அது போய் சேர்ந்துருது அந்த விளம்பரம். அதே விளம்பரத்தை ரேடியோவில் கொடுக்கும்பொழுது ரேடியோவை கேட்காதவர்களுக்கும் போய் சேருது. எப்படின்னா, ஒரு தேநீர் கடையில் தேநீர் அருந்துறதுக்காக ஒரு 10 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் ரேடியோ கேட்கணுங்கிறது இல்லை, டீ சாப்பிடணுங்கிறத நோக்கம். அவங்களை அறியாமலே ஒரு விளம்பரம் 10 பேர் காதில் விழுந்துருது. அல்லது அந்த வழியாக சைக்கிளில் போயிட்டு இருக்கிற ஒருத்தர் ஏதோ ஒரு கடையில் பாடுகிற அந்த இதில் இருக்கிற விளம்பரம் போய் சேர்ந்துருது. அதனால அதிகமாக 87% வானொலி விளம்பரங்கள் சென்று அடைகின்றனங்கிறது ஒரு புள்ளி வரும். அந்த பலத்துல தான் இப்போ வானொலி போய்கிட்டு இருக்கு. நாங்க அதனால தான் அந்த வானொலியினுடைய விளம்பரங்கள் வருவாய் குறையாம போயிட்டு இருக்கு. அது முதல்ல நான் விவசாய ஒலிபரப்பு பிரிவுல திருநெல்வேலி வானொலி நிலையத்துல சேர்ந்தேன். அப்ப சேர்ந்த புதுசுல ஒரு அறிவிப்பை கொடுத்து விவசாயிகளுக்கு, உழவர்களுக்கு இந்த அறிவிப்பை சொல்லுங்கள்னு எனக்கு பொறுப்பு ஒப்படைச்சாங்க. படிச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ணேன், அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா அதை அப்படியே படிக்க சொல்லி கொடுத்தாரு. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, இப்போ திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடி வட்டார விவசாயிகள் கவனத்திற்கு ஒரு செய்தி. அந்த வட்டாரத்திலே நெல் பயிரில் குருத்துப்பூச்சி விழுந்திருக்கிறது. அந்த குருத்துப்பூச்சிக்கு என்ட்ரின் மருந்து அடிக்க வேண்டும். 1 மில்லி மருந்துக்கு 2 லிட்டர் தண்ணீர் வீதம். 100 மில்லி மருந்து 200 லிட்டர் தண்ணீரில் சேர்த்து, விசை தெளிப்பான் என்றால் 60 லிட்டர் தண்ணீரிலும், கைத்தெளிப்பான் என்றால் 200 லிட்டர் கரைசலும் தெளிக்க வேண்டும் அப்படிங்கறது அறிவிப்பு. இதை வானொலிகள் அறிவிக்கணும். அப்படியே படிக்க சொல்லி கொடுத்தார்கள். நான் என்ன சொன்னேன், அதை படிக்கும் பொழுது எனக்கு புரியறது மாதிரி பண்ணிட்டேன். புளியங்குடி வட்டார விவசாயிகளே, உங்க வயல்ல பூச்சி விழுந்திருக்கிறதாக சொல்றாங்க. பூச்சிக்கு மருந்து அடிக்கணும், அது ரொம்ப அவசியம். அது எப்படி மருந்து அடிக்கணும்னா, என்ட்ரின் மருந்து அடிக்கணும். 1 வாளி தண்ணி எடுத்து வச்சுங்க. அந்த என்ட்ரின் மருந்து பாட்டில் மூடி இருக்க, அந்த மூடியால் 2 மூடி மருந்தை அந்த வாளியில் ஊற்றுங்க. ஒரு குச்சியால் கலக்கி
வயல்ல அடிங்க சரியா போடும் அப்படின்னு சொன்னேன். அதாவது மில்லி கணக்கை விட்டுட்டு ஒரு வாளிங்கிறது 18 லிட்டர் 20 லிட்டர் தண்ணீர், ஒரு மூடிங்கிறது 4 மில்லி மருந்து. அதனால ஒரு வாளி தண்ணிக்கு 4 மூடி மருந்து அல்லது 2 மூடி மருந்துன்னு நான் கணக்கு சொல்லி போட்டேன். அப்போ அங்க இயக்குனர்களா இருந்தவங்க, என்னுடைய அதிகாரிகள், இது இப்படிலாம் வானொலியில பேசுவது தவற, இப்படி மொழியை கொச்சைப்படுத்தக்கூடாது, ரொம்ப அது துல்லியமா சொல்லணும், சயின்டிபிக்கா சொல்லணும் அப்படிங்கிறது மாதிரி அவர்கள் என்ன கொஞ்சம் இது பண்ணாங்க. சரி சார், நான் திருத்திக் கொள்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு அந்த புளியங்குடி வட்டாரத்திலிருந்து விவசாயிகள்லாம் வந்தாங்க வானொலி நிலையத்துக்கு. வந்து அவங்க அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது, சார் ரொம்ப காலமா இந்த விவசாய அறிவிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா இப்போதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியுது விளங்குதுன்னு. அப்ப அவங்களே அதிகாரிகளே பார்த்து என்கிட்ட, நீ இனிமே இந்த விவசாய நிகழ்ச்சியில மட்டும் வேணா அப்படி பேசு, மற்ற இதுல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தார்கள். அப்படி ஆரம்பிச்சதுதான் அது. அப்புறம் அந்த பேச்சு வழக்குங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டது. அதாவது பாரதியாரே பேசுவது போலவே எழுதுவது சிறப்புன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். ரேடியோ லாங்குவேஜ், வானொலி மொழிக்கே ஒரு இலக்கணம் உண்டுன்னு சொல்வார்கள். ஒரே வரி இலக்கணம். என்னன்னா நாம சொல்றது கேட்கறவங்களுக்கு புரியணும், அதுதான் அதனுடைய இலக்கணமே. அவர்கள் பாஷையில அவர்களுக்கு புரிகிற மாதிரி பேசுறதுதான் வழக்கம். அதுல வந்து அதுதான் வானொலிக்கு அவசியம். வானொலிக்கு நான் வந்து எழுத்தாளராக போனேன். விவசாய ஒலிபரப்பு பிரிவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது, படிகள் எழுதி கொடுக்குற வேலைகள், அதாவது நிகழ்ச்சி அமைப்புகள். ஆனா அங்க எனக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலை நிகழ்ச்சி தயாரிப்பு வேலைகளையும் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு எடிட்டர் அப்படின்னு சொல்லி ஆசிரியருங்கிற பொறுப்புல சென்னை வானொலிக்கு மாற்றலாகி வந்தேன். அங்க நாடக தயாரிப்பு பிரிவு, தமிழ் இலக்கிய பிரிவு, அப்புறம் விவசாய பிரிவு, அறிவியல் பிரிவு, இப்படி பல்வேறு பிரிவுகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு பதவி உயர்வு, நான் உதவி இயக்குனராக போய் உதவி இயக்குனராக ஒரு சில ஆண்டுகள் இருந்துட்டு அதுக்கு பிறகு ஓய்வு பெற்றேன். வேலையை பொறுத்த வரைக்கும் சென்னையில திருப்தி, வாழறதை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி திருப்தி. ஏன்னா அங்க ஜன நெருக்கடி இல்லாத இடம். அதனால ஆபீஸை விட்டு வெளியில வந்துட்டா திருப்தியா இருக்கும். அங்க இங்க ஆபீஸுக்கு உள்ள போயிட்டா திருப்தியா இருக்கும், வெளியில வந்தா கஷ்டமா இருக்கும், பஸ் பிடிக்கணும் அப்படிங்கிற கஷ்டம். அது வந்து அந்த நிலையங்கள்ல அது நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் எந்த வேலையும் யாரிடம் ஒப்படைக்கலாம். அது அது இருக்கும். ஒரு அடுத்த ஒரு பிரிவுல ஆள் இல்லை, அன்றைக்கு அவர் வரலைன்னா அந்த பொறுப்பை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கும். அதுபோல எனக்கு எல்லா துறைகள்லயும் ஒரு வேலைகள் பொறுப்புகள் கொடுத்தாங்க. வெளியில போய் பதிவு பண்றது, பேட்டி எடுக்கிறது, நேர்காணல் பண்றது. முதல் நேர்காணலே நான் விவசாய பிரிவில் இருந்தாலும் என்னை நேர்காணல் பண்ண சொன்னது இந்த நடிகர் தங்கவேலு, தங்கவேலு, நகைச்சுவை நடிகர், திருநெல்வேலிக்கு வந்திருந்தார் ஒரு நாடகம் நடத்துவதற்காக. அப்போ அவரை பேட்டி காண்றதுக்கு அந்த 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 பிரிவில் இருக்கிற நண்பர் வரல. அதனால நான் விவசாய பிரிவில் இருந்தேன். என்கிட்ட ஒரு மைக்கு, அந்த ஒலிப்பதிவு கரையை கொடுத்து நீ போய் அவரை பேட்டி எடுத்துட்டு வான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் முதல் தடவை நான் அவர்கிட்ட போறேன். எனக்கு இப்போ முன் அனுபவம் கிடையாது, என்ன கேட்கறதுன்னு தெரியல. அதனால போய் பேசிட்டு, இப்போ என்ன சார் நீங்க முதல்ல எப்படி நடிச்சீங்க, என்ன வேஷம் போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். நான் அதை ஏன் கேட்குற தம்பி, எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டாங்க. ஒரு நாடகத்தில் அனுமார் வேஷம் போட்டு ஒரு ஸ்டூலை போட்டு ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டாங்க. மற்றவங்கெல்லாம் வசனம் பேசிகிட்டு இருக்கிறான், எனக்கு வசனமே கொடுக்கல. நான் மட்டும் அனுமார் வேஷம் போட்டு மூலையில் உட்காந்துருக்கேன் ஸ்டூலில். இதுதான் எனக்கு கொடுத்த முதல் வேஷம்னார். நான் சொன்னேன், அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கே சார், சிரமப்பட்டுன்னு. அதில் என்ன சிரமம் தம்பி, அதான் வசனம் கிடையாது, அனுமார் வேஷம் சும்மா உட்காந்துருக்கிறது தானேன்னார். இல்லைங்க, அனுமார் வேஷம் போட்டுவிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையாங்க. அப்போ சிரிச்சாரு. நான் என்ன மாதிரியே பேசுறேன் நீ அப்படின்னு. அப்போ எனக்கு உற்சாகமா இருந்தது அந்த முதல் நேர்காணலே. என்ன மாதிரியே பேசுறேன்னார். அதனுடைய விளைவு என்னன்னா, அவருடைய கடைசி படத்துக்கு நான் தான் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம், அவர் மாதிரியே பேச வேண்டிய ஒரு நிலைமை. பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படத்துல அவர் நடிச்சுட்டு இறந்துட்டார். அப்ப அவருடைய குரலுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்னதான் அழைச்சிட்டு போய் அவருக்கு குரல் கொடுத்தேன். அவர் ஆரம்பத்துல என்னை மாதிரியே பேசுறேன்னு சொன்னதும், அவரே மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கடைசியில கிடைச்சதும் ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு ஒற்றுமை. அவர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி கூட என்னுடைய மகளுடைய திருமணம் தான். மேடை பேச்சு ரொம்ப ஒரு அசௌகரியமான நிலை தான். இப்போ எனக்கு நான் ரேடியோவில் தான் பேசி பழக்கமே தவிர மேடையில் அனுபவம் இல்லை. ஆனால் ரேடியோவில் பேசுறதுனால இவர் மேடையிலையும் பேசுவார் போல் இருக்குன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொண்டு போய் மேடை ஏற்றி விட்டாங்க. அதனுடைய விளைவு தான் அப்படி பேசிட்டு இருக்கிறது. மேடையில் இப்போ ரொம்ப நேரம் பேசுகிறவர்கள்லாம் குறைச்சல். முன்னாடிலாம் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்தால் பொறுமையாக கேட்பாங்க. இப்போ இப்போ எல்லாமே சுருக்கமாக முடியணுங்கிறது மாதிரி. இன்னொரு தகவலே கொஞ்சம் புகழ்பெற்றது காரணம் சுருக்கமாக முடிகிறதும் ஒரு காரணம். 5 நிமிஷங்களில் முடிச்சுக்கிறோம். அதே தினம் 1 மணி நேரம் இன்னொரு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதா வச்சுக்குவோம், பொறுமையாக கேட்க மாட்டாங்க. அதனால் மேடை பேச்சுங்கிறது இப்போ ரொம்ப நேரம் பொறுமையாக உட்கார்ந்துருக்கிற மனோபாவம் இல்லை. அதனால தான் வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க, ஒரு மேடை பேச்சாளர்
ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டாராம். பேசிகிட்டு இருந்துட்டு ரொம்ப சார் மன்னிச்சிங்க சார், நான் கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் இருக்கார். கேட்டுக்கிட்டு இருந்தவர் சொன்னாராம், ஏன் கடிகாரத்தை தான் பார்க்க மறந்தேன், பின்னாடி மாட்டிக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம். அப்படின்னா வாரக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அப்படி அந்த பொறுமை இழந்த எல்லாம் அவசர யுகம். அதனால எதையும் சுருக்கமாக தெளிவாக சொல்லுவது முக்கியங்கிற நிலைமை வந்துட்டுது. அதனால மேடை பேச்சுக்கு வரவேற்பு இருக்கு தமிழகத்திலும். சரி, அதிக நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. அரசியல் இல்லை, இளம் வயதுல எனக்கு அந்த சில பொது உடைமை கட்சிகள் ஈடுபாடு இருந்தது மாணவ பருவத்தில். அதன் பிறகு இதுவரைக்கும் எந்த கட்சியிலுமே இதுவரைக்கும் ஈடுபட்டதில்லை. நான் கொஞ்ச காலம் படித்து முடிச்சுட்டு விவசாய அதிகாரியாக 3 வருஷம் இருந்தேன். அதுக்கு பிறகு உள்ளூர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டாக இருந்தேன். ஊராட்சி மன்ற தலைவராக 7 வருஷம் இருந்தேன். 1970 77 வரைக்கும். அப்போ எலெக்ஷனில் நின்றேன், உள்ளூரில் கட்சி சார்பு இல்லாமல் நின்று உள்ளாட்சி மன்ற தலைவராக இருந்தேன். அப்போ சில அரசியல் கட்சிகள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த எம்ஜிஆர் அப்போ தான் புதுசாக கட்சி தொடங்கியிருந்தார், அதிமுகன்னு சொல்லி. அந்த கட்சி அமைப்பாளர்கள் கிராம பகுதியில் உள்ள படித்த இளைஞர்களை எல்லாம் கட்சியில் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்போ என்னையும் சேர சொல்லி கேட்டாங்க. அது அப்போ எனக்கு அரசியல் ஈடுபாடு இல்லை, விவசாயத்தில் தீவிரமான சொந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஊரில். எங்கள் தகப்பனாருக்கும் அதில் விருப்பம் இல்லை அரசியல் ஈடுபடுறதுக்கு. அதனால நான் அப்போ நான் சேரலை. இப்போ ஒரு நிகழ்ச்சி பத்திரிகையில் கேட்டாங்க, இது ஏன் சார் அப்போ நீங்கள் சேர்ந்துருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய மந்திரி ஆயிருக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். மந்திரியும் ஆயிருக்கலாம், அதுக்கப்புறம் ஜெயிலுக்கும் போயிருக்கலாம், அந்த அளவுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஒரு ஊர்ல 4 நண்பர்கள் இருந்தாங்க. 4 பேரும் சோம்பேறிகள். 4 பேருக்கும் எந்த வேலையும் செய்யறதுக்கு உடம்பு வளையறதில்லை. இருந்தாலும் சோம்பேறித்தனத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பேர் அமைஞ்சு போச்சு. ஒருத்தன் கால் சோம்பேறி, இன்னொருத்தன் அரை சோம்பேறி, அடுத்தவன் முக்கால் சோம்பேறி, கடைசி ஆளு முழு சோம்பேறி. இவங்க 4 பேரும் நண்பர்கள். அப்புறம் எப்படி காரியம் நடக்கும்? 4 பேரும் ஒரு வீதியில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பசி. எங்கேயாவது சோறு போடுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்த வழியில் ஒரு ரூபா காசு கிடந்தது தரையில். அவங்க கண்ணில் அது பட்டுது. ஆனாலும் அதை குனிஞ்சு எடுக்கணுமே, அதுக்கு சோம்பேறித்தனம். முழு சோம்பேறி பார்த்தான். பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்த முக்கால் சோம்பேறிக்கிட்ட சொன்னானா, டேய் அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதுக்கு அடுத்தபடியா வந்த அரை சோம்பேறிகிட்ட சொன்னானா, என்ன எல்லாரும் பேச, நீ அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் இவனை விட மோசம், அடுத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கிறான். அவனும் குனியறதுக்கு தயாரா இல்லை. ஆக கூடி கடைசியில யாருமே காசை எடுக்கல. என்னத்துக்கு அனாவசியமா உடம்ப வளைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசாம வந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தன் வாழைப்பழத்தை வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டே வந்தான். ரூபாய்க்கு 4 பழம்னு கூவி வித்துக்கிட்டே வர்றான். இப்ப அந்த முழு சோம்பேறி சொன்னானா, டேய் வழியில கிடந்தத ரூபா, அதையாவது எடுத்துக்கிட்டு வந்திருந்தா இப்ப இந்த பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிடலாமே அப்படின்னானா. ஆமா சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னாங்களாம் மற்றவங்களும். ஆனாலும் திரும்பி போய் அதை எடுக்கணும்னு யாருக்கும் தோணலை. பேசாம சோர்ந்து போய் நடந்து வந்தாங்களாம். இருட்டி போச்சு. வழியில ஒரு கோவில். சரி இங்கேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னா ஒருத்தன். அதுதான் சரின்னாங்க மற்றவங்களும். அப்படியே மண்டபத்தில் படுத்துட்டாங்க. கோவில் அர்ச்சகர் வேலையெல்லாம் முடிச்சுவிட்டு வெளியில வந்திருக்காரு. இவங்கள பார்த்தாராம். ஏன் இப்படி சோர்ந்து போய் கிடக்குறீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. 2 நாளாச்சுங்க நாங்கள் சாப்பிட்டு அப்படின்னாங்களாம். அவர் உடனே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பானை, விறகு, அரிசி, தண்ணி எல்லாம் கொடுத்து நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார். இந்த 4 பேருக்கும் சமையல் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அடுப்பு பற்ற வைக்கணுமே, அதுக்கு தீப்பெட்டி வேணுமே. தீப்பெட்டி இல்லை. இப்போ முழு சோம்பேறி ஆரம்பிச்சான். அடுத்தவனை பார்த்து, டேய் கடைக்கு போய் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு நானா. அவன் வழக்கம் போல அடுத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கான். அவன் அதுக்கு அடுத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கிறான். கடைசியாக கால் சோம்பேறி கிட்ட வந்து சேர்ந்தது. அவனும் அது நம்மால முடியாது அப்படின்னு பேசாம இருந்துட்டான். இப்போ தீப்பெட்டி வேணுமே, அதுக்கு என்ன பண்றது? அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். அதாவது யாரு முதல்ல வாயை திறந்து பேசுறாங்களோ அவங்க தான் தீப்பெட்டி வாங்கறதுக்கு போகணும் அப்படின்னு. அவ்வளவுதான். உடனே 4 பேரும் வாயை கெட்டியா மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க. அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது அர்ச்சகருக்கு தெரியல. சரி பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தார். வந்து பார்க்குறாரு, இவங்க 4 பேரும் அசையாம படுத்து கிடக்குறாங்க. அர்ச்சகர் பயந்துட்டார். ஒருவேளை பசி தாங்காம செத்து போட்டாங்களோ அப்படிங்கிற பயம், அல்லது நாம கொடுத்த உணவுப் பொருள்ல ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னு பயந்தார்.
அப்படின்னா நம்ம மேலே பழி வந்துருமே அப்படின்னு நினச்சி நடுங்க ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் அவரும் ஒரு முடிவுக்கு வந்தாராம். கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குழி இருந்தது. அதில் ஒவ்வொருத்தரையா இழுத்துக்கிட்டு போய் போட்டார். கொஞ்சம் மண்ணை தள்ளுனார், காலால் மிதிச்சார். அவர் மிதிச்ச மிதி ஒருத்தன் அடி வயத்தில் போட்டுவிட்டுது. அவன் உடனே வலி தாங்காமல் ஐயோ அம்மான்னு அலறினான். உடனே நடந்தது என்ன தெரியுமா? மற்ற 3 பேரும் துள்ளி எழுந்திருச்சாங்களாம். அவனை பார்த்து நீ தாண்டா தீப்பெட்டி வாங்க போகணும், நீ தாண்டா வாங்க போகணும், நீ தான் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்களாம். அர்ச்சகர் பார்த்தார், இது பேய் மாதிரி தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டாராம். கிராமப்புறங்களில் இப்படி ஒரு கதையை சொல்கிறது உண்டு. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கதை சொல்கிற நீதி. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புதுமையான போட்டி நடந்துதான். அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு. அதில் 2வது பரிசு யாருக்குன்னு அறிவிச்சாங்க. ஒரு பையன் எழுந்திரிச்சு மெதுவாக நடந்து போய் பரிசை வாங்கிட்டான். அடுத்தது முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவிச்சாங்களாம். அவன் கடைசி வரிசையிலேருந்து கத்துனானான், ஐயா அதையும் அந்த பையன் மூலமாகவே கொடுத்து அனுப்பி வச்சிருங்க, இங்கே வந்தது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவரு ஒரு நாள் காலையில் அரண்மனையில் மேல் மாடத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஆள் வீதியில் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அதை ராஜா கவனிச்சார். அவன் மனசுல ஏதோ ஒரு தவிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். உடனே அரண்மனை சேவகர்களை கூப்பிட்டார். அந்த ஆளை இங்கே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார். இவங்க ஓடி போய் அந்த ஆளை அழைச்சிட்டு வந்தாங்க. மன்னர் முன்னாடி நிறுத்தினாங்க. மன்னர் அவனை நிமிர்ந்து பார்த்தார். எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். இதுக்கு அவன் சொன்னா, மன்னா, நம்ம கோட்டையின் வடக்கு வாசல் இருக்கு இல்லையா, அது ஓரமா ஒரு பெரிய பாறாங்கல் கிடக்கு. அதுக்கு அடியில நான் ஒரே ஒரு வெள்ளி நாணயத்தை புதைச்சி வச்சிருக்கேன். அது இப்போ எனக்கு தேவைப்படுது. என்னுடைய மனைவிக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்காக தான் அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. மன்னர் யோசனை பண்ணார். அப்புறம் சொன்னார், அதுக்காகவா இப்படி ஓடுற? பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாத. நான் உனக்கு 10 வெள்ளி காசுகள் தர்றேன், வாங்கிட்டு திரும்பி போ அப்படின்னார். இவன் தலையை சொரிஞ்சான். மன்னா, நீங்க கொடுக்கறத ரொம்பவும் மகிழ்ச்சியோட வாங்கிக்கிறேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த வடக்கு வாசலுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு நாணயத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுறேனே அப்படின்னு. இதை பாருப்பா, அந்த ஒரு நாணயத்தை மறந்துரு, உனக்கு 100 வெள்ளி நாணயங்கள் தரேன் இருக்கார். மன்னா, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க மாதிரி தாராள குணம் வேற யாருக்கும் வராது. நீங்க கொடுக்குற 100 நாணயங்களையும் வாங்கிக்கிறேன். இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அதையும் எடுத்துக்கிட்டா 101 ஆயிடுமே அப்படின்னு. இதை பாருப்பா, அந்த ஒரு நாணயத்தை மறந்துரு, அது எக்கேடாவது கெட்டு போகட்டும். நான் உனக்கு 100 பொற்காசுகள் தரேன், அதையாவது வாங்கிட்டு வந்த வழியிலேயே திரும்பி போடுன்னாராம். தங்க நாணயங்களே தரேன்னு சொல்றீங்க, தாராளமா வாங்கிக்கிறேன். இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சான். அரசர் வந்து பொறுமை இழந்துட்டார். கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இதை பாருப்பா, உனக்கு என்னுடைய ராஜ்யத்திலேயே பாதியை கொடுத்துட்றேன், அப்படியாவது திருப்தியா திரும்பி போ அப்படின்னாராம். மன்னா, உங்களுடைய பெருந்தன்மைக்கு ஈடு இணையே கிடையாது. தேசத்திலேயே பாதி பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்றீங்க, அதனால உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னானா. சொல்லுன்னாராம் மன்னர் ஆர்வமா. இவன் மெதுவா ஆரம்பிச்சான். அப்படி இந்த ராஜ்யத்தை 2ஆ பிரிக்கிறப்போ அந்த வடக்கு வாசல் இருக்கிற பக்கத்தை என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னானா. மன்னர் அசந்து போயிட்டார். இந்த கதை எதுக்காகன்னு கேட்டா, மனம்ங்கிறது ஒரு குரங்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். உன்னை பிடிச்சுக்கிட்டா லேசில விடாது. அப்படிப்பட்ட மனசை அறிவு தான் வழி நடத்தணும். அதுல தான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கி இருக்குது. ஒரு சின்ன பையன் தெருவில் அழுதுகிட்டு இருந்தான். ஏன்பா அழுகுறேன்னு ஒரு பெரியவர் கேட்டார். 1 ரூபா காசை இங்க தொலைச்சுட்டேன் அப்படின்னா. சரி, அதுக்காக அழாத, அதுக்கு பதிலாக 10 ரூபா தரேன், இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்தாரு. இந்த 10 ரூபாயை வாங்கி சட்டப்பையில போட்டுக்கிட்டு அதை விட அதிகமா சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். மறுபடியும் ஏன்டா அழறேன்னு கேட்டார் பெரியவர். அந்த 1 ரூபாயும் கிடைச்சிட்டுதுன்னா இப்ப என்கிட்ட 11 ரூபா இருக்குமே, இப்போ 10 ரூபா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அழறான். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்துல நம்பிக்கை உண்டு. அவரே ஜோசியம்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்துல இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க செய்யற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தீரணும் பார். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போய்கிட்டு இருக்கும் பார். அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமா கேட்டா, அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது.
அது என்ன கதைன்னா, ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஜோசியம் பார்க்கறதுல ரொம்ப கெட்டிக்காரரான். ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே அலசி போடுவாராம். அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கார். அங்க கரை ஓரமா ஒரு மண்டை ஓடு கிடந்திருக்கு. அதை எடுத்து பார்த்திருக்கார். அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டே அதோட ஜாதகத்தை அலசியிருக்கார். இந்த மண்டை ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும். அது தாங்க முடியாம தான் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவரு கணிச்சுட்டார். இருந்தாலும் இந்த மண்டை ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்கு அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாராம். அது சரி, ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? இந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோட அர்த்தம் என்னங்கிறது சரியா விளங்கல. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விவரமா ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார். அந்த மண்டை ஓட்டை ஒரு பெட்டியில வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில அதை பத்திரமா வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில தனியா படுத்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு தினம் ராத்திரி 12 மணிக்கு பெட்டியை திறந்து அவர் பார்ப்பார். மண்டை ஓடு அப்படியே இருந்தது தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கல. அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? எப்படியோ ஒரு 10 நாள் போச்சு. அந்த வீட்டம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டுது. நம்ம வீட்டுக்காரரு நம்மளை தனியா ஏன் தூங்க சொல்றார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்னைக்கு ராத்திரியே ஜன்னல் வழியா எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆளு மண்டை ஓட்டை கையில வச்சுக்கிட்டு அது திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டாங்க. மறுநாள் காலையில அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா, உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா 2வது மனைவியா அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவி அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு 2வது மனைவி. முதல் மனைவியின் மண்டை ஓட்டை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க அடுத்த வீட்டு அம்மா. அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமா பார்த்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரல்ல போட்டு உலக்கையால குத்தி நொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வெளியில போயிருந்த அந்த ஆள் அப்பதான் உள்ள நுழைஞ்சார். மண்டை ஓடு உலக்கை கிட்ட குத்து வாங்கிட்டு இருக்கு. அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது அப்படின்னாராம் அவர். இந்த கதையிலிருந்து நாம இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம வீட்டை பத்தி நமக்கு புரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லா புரியும். இந்த காலத்துல ஒருத்தர் ஒரு நீச்சல் குளத்துல நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். காவலுக்கு இருந்தவர் அதை கவனிச்சுட்டார். கரையிலிருந்து சத்தம் போட்டாராம், இதோ பாருங்க, இங்க ராத்திரி 8 மணிக்கு மேல நீச்சல் அடிக்கிறது சட்டப்படி குற்றம், அதுக்கு அனுமதி கிடையாது, தெரியாதா உங்களுக்கு அப்படின்னாராம். இதுக்கு அவரு, ஐயோ, நான் நீச்சல் அடிக்க வந்தவன் இல்லைங்க, சும்மா சுத்தி பார்க்க வந்தவன், தடுமாறி குளத்துல விழுந்துட்டேன், நீச்சல் தெரியாது, அதனால தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்துனாராம். கரையில இருந்தவர் பார்த்தார். ஓ அப்படின்னா சரி, அதுக்கு ஒன்றும் தடை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டாராம். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். நிறைய பணம் சேர்த்தான். அவனுக்கு சம்பாதிக்க தெரியுமே தவிர செலவு பண்ண தெரியாது. மகா கஞ்சன். காசை கையில் எடுக்கவே மாட்டான். எடுத்தா செலவு செய்ய வேண்டியிருக்குமே, அதனால இப்படியே அவன் காலத்தை ஓட்டி விட்டான். வயசாயிட்டுது. அவனுடைய மனைவி ஒரு நாள் கேட்டாங்க, இவ்வளவு நாளா நீங்க என்ன எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்லை, இப்போவாவது அழைச்சிட்டு போகக்கூடாதா அப்படின்னாங்க. எங்க போகணும் சொல்லுன்னா. காசிக்கு போகணும், கங்கையில குளிக்கணும்னாங்க. இவன் பார்த்தான், இதுக்கு ஏன் அவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு போகணும், நம்ம ஊர் ஆத்துலயே குளிக்கலாமே, இதுவும் புண்ணிய நதி தான், இங்க குளிச்சா அங்க குளிச்ச பலன் கிடைச்சிரும் அப்படின்னா. சரின்னு 2 பேரும் ஆத்தங்கரைக்கு போனாங்க. அன்னைக்கு ஏதோ விசேஷம், நிறைய கூட்டம், நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கரையில சில புரோகிதர்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு முந்தி அவங்க கிட்ட உட்காந்தா ஏதோ மந்திரம்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால இவன் என்ன பண்ணா, ஆத்தங்கரையிலேயே கொஞ்சம் தூரம் போனான். ஊரை விட்டு தள்ளி வந்துட்டான். அங்க யாருமே இல்லை. அப்பாடான்னு சந்தோஷப்பட்டான். குளிக்கலாம்னு புறப்பட்டான். இந்த நேரம் கடவுள் பார்த்தார், இந்த கஞ்சனுக்கு ஏதாவது புத்தி போகட்டணும் அப்படின்னு நினைச்சார்.
உடனே ஒரு புரோகிதர் மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு அந்த ஆள் முன்னாடி வந்து நின்னார். அவனுக்கு அதிர்ச்சி. இங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சா இங்கேயுமே ஒரு ஆள் வந்துட்டாரு, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சொன்னார், இதை பாருங்க, இன்னைக்கு விசேஷ நாள், நீராடுறதுக்கு முன்னாடி சுயகல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னார். என்கிட்ட பணம் எதுவும் இல்லையேன்னா. பரவாயில்ல, அப்புறமா கொடுங்க, வாங்கிக்கிறேன். ஆனா ஒண்ணு, எவ்வளவு கொடுப்பீங்கிறத மட்டும் இப்பவே சொல்லி கொடுங்க அப்படின்னார். இவன் ரொம்ப யோசனை பண்ணான். ஒரு 10 பைசா தரேன் அப்படின்னா. சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லா கிரியைகளையும் அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் ஆத்துல குளிச்சாங்க. அவர் போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு வந்தார் கடனை வசூல் பண்றதுக்கு. வாசல்ல நின்றுகிட்டு இருந்த அவன் மனைவி இவரை பார்த்ததும் தயங்க ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மா கிட்ட விஷயத்த சொன்னார். அந்த அம்மா ஓடி போய் உள்ள இருக்கிற தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க. அவன் யோசனை பண்ணான், இப்ப வெளியில போனா அவனுக்கு 10 காசு கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால எனக்கு காய்ச்சல்னு அந்த ஆளுகிட்ட சொல்லிவிடு, இன்னொரு சந்தர்ப்பத்துல என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னா. அந்த அம்மா போய் சொன்னாங்க. அப்படிங்களா, அப்படின்னா அவரை நான் உடனே போய் பார்க்கணுமே அப்படின்னு உள்ள நுழைய ஆரம்பிச்சார். அவங்க மறுபடியும் இருங்க இருங்க தான் வரேன்னு சொல்லிவிட்டு உள்ள ஓடி விஷயத்த சொன்னாங்க. இது ஏதுடா வம்பா போச்சு அப்படின்னு பார்த்தான். மனைவியை கிட்டத்துல கூப்பிட்டான். இதோ பாரு, ஜன்னி கண்டு நான் இறந்து போயிட்டதா சொல்லிவிடு அப்படின்னா சொன்னாங்க. புரோகிதர் பார்த்தார். அப்படின்னா ஒரு வழியா இருந்து அவருடைய இறுதி சடங்குகளையும் நானே முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னார். உள்ள இருந்தவன் யோசனை பண்ணான், அந்த ஆளு என்ன விடமாட்டான் போல இருக்கு, அதனால ஒரு சவப்பெட்டியில என்னை வச்சு தூக்கிக்கிட்டு மயானத்துக்கு போங்க, பாத்துக்கலாம் அப்படின்னா. புரோகிதரும் விடுற மாதிரி இல்லை, கூடவே நடந்து போயிட்டு இருக்கிறார். அங்க இறக்கி சடங்குகளை முடிச்சுட்டு தீ வைக்கிற நேரம் பொட்டிக்குள்ள இருந்த நம்ம ஆளு அலறி அடிச்சுட்டு வெளியில ஓடி வந்தான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சிரிச்சார், தன்னுடைய சுய உருவத்தை காட்டினார். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, இதை பாருப்பா, ஏன் இப்படி அல்லாடுற, ஏதாவது வர வேணும்னா கேள் தரேன் அப்படின்னார். அவன் யோசனை பண்ணான். பகவானே, ஒரே ஒரு வரம் தான் உங்ககிட்ட கேட்கணும்னா. என்ன வேணும் கேளுன்னார். அந்த 10 பைசா தட்சணையை தள்ளுபடி பண்ணா போதும் அப்படின்னா. கடவுளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி ஒரு கதையை சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கிறார். செல்வந்தர்கள் பல பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க. தாங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான கஞ்சர்களுக்கு இந்த உலகம் இல்லை, அந்த உலகம் இல்லைங்கிறார் அவர். இந்த கதையில கடவுள் கடன் வசூலுக்கு வந்தது மாதிரி நம்ம ஊர் ஆள் ஒருத்தன் இன்னொருத்தர்கிட்ட 10 பைசா கடன் கொடுத்துட்டான். திருப்பி வாங்கறதுக்கு நடையா நடக்கிறான். கடைசியா கேட்டான், நீ எப்பதான் கடனை திருப்பி தரப்போற, அதை முடிவா சொல்லுன்னா. வர்ற வியாழக்கிழமை கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்படின்னானா அவன். அன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேனே அப்படின்னானா இவன். அதனால என்ன, நானும் தான் அன்னைக்கு ஊர்ல இருக்க மாட்டேன் அப்படின்னானா. ஒருத்தர் ஓடி வந்தார். இன்னொருத்தரை பார்த்து, சார் உங்க சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார். இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமா கொண்டுட்டு போங்கன்னார். சார் இதை பத்திரமா கொண்டு போறேன், கவலையே வேணாம், ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல, என்னோட சைக்கிளா நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு உண்மையாவே பயம் வந்துட்டுது. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாவே நினைச்சு தள்ளிட்டு போட்டா என்ன பண்றது. எது எதை நம்முடையதா நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கு. சில பேர் ஆபீஸையே வீடா நினைச்சு விடுறது உண்டு. அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆபீஸா நினைக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டுல இவர் ஆபீசரா நடந்துக்க முடியறதில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொறியியல் மேதை டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா இருந்தார் இல்லையா, பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தாங்களே. ஆபீஸ் வேலை வேற, சொந்த வேலை வேற அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருந்தவர் அவர். மைசூர் மகாராஜா கிட்ட திவானா இருந்தார். அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமா வெளியூர் போயிருந்தார். ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு பயண மாளிகை, அங்க தங்கிவிட்டார். ராத்திரி அங்க தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்புறதாக திட்டம். ராத்திரி தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது. ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார், படிச்சு பார்த்தார், பரிசீலனை பண்ணார். அதில் எழுத வேண்டியதை எழுதினார், கையெழுத்து போட்டார். ஒரு வழியா அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சூட்கேஸை திறந்தார். அதிலிருந்து 2 மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சார். அந்த பயண மாளிகையில அது வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சுட்டார். அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்துல சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார்.
அந்த பயண மாளிகையில பணியாளரா இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார். மறுபடியும் மின் விளக்க போடுறதுக்காக போனார். விஸ்வேஸ்வரையா அதை பார்த்துட்டு போட வேணாம்ட்டாராம். இதுவரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால மின் விளக்குகள் அப்ப எரிஞ்சதுல தப்பு இல்லை. இப்ப நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்னுடைய சொந்த வேலை. இங்க இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம். இப்ப இருக்கிற